பெட் டைம் ஸ்டோரியில ஒரு பையனோட குட் ஹேபிட்டை தான் பார்க்க போறோம். ரொம்ப பசியோட இருந்த அந்த பையன் வீடு வீடா போய் சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தானா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்தாலாம். என்கிட்ட டம்ளர்ல பால் தான் இருக்குன்னு சொல்லி அந்த டம்ளரை அவன் கொடுத்தாலாம் அந்த பையனுக்கு. அப்போ அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்தானா. பட் அந்த டைம்ல அந்த பையன் யோசிச்சது என்னன்னா, இந்த டம்ளர் பால் குடிக்கிறதுக்காக என் கையில காசு இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தானா. அவன் யோசிச்சதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டுச்சான். இல்ல என்கிட்ட காசு இல்ல அதான் யோசிக்கிறேன்னு சொன்னானா. இல்ல நன்றி இருந்தா போதும்னு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த டம்ளரை அவன் கையில கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் அவனும் அந்த டம்ளரை வாங்கி ரொம்ப ஹாப்பியா அந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்படியே கடந்துச்சு. அந்த பொண்ணு வளர்ந்துருச்சு, அந்த பையனும் வளர்ந்துட்டானா. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருந்தாலாம். அப்போ அந்த பொண்ணோட ரிப்போர்ட்டை படிச்ச அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். ஏன்னா அந்த டாக்டர் தான் அந்த குட்டி பையன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணுக்கு நல்லபடியா அந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சுட்டாரு. ஃபைனலா அந்த பொண்ணு பில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனுக்கு போறா. அப்போ அங்க இருந்தவங்க அந்த பில்லோட ஒரு நோட்டும் கொடுத்தாங்களாம். அந்த நோட்ல என்ன இருந்ததுன்னு அந்த பொண்ணு படிச்சாலாம். அந்த நோட்ல இந்த பில் ஒரு கிளாஸ் பாலோட அன்புல ஆல்ரெடி செட்டில் ஆகிடுச்சுன்னு இருந்துச்சான். ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாலாம். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நல்லதே நினைங்க, நல்லதே பண்ணுங்க. அப்போதான் நமக்கு கஷ்டம் வரப்போ கடவுள் இப்படி நமக்கு யாரையாச்சும் அனுப்பி நமக்கு நல்லது பண்றதுக்கு உதவி பண்ணுவாரு. இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு பெட் டைம் ஸ்டோரியில மீட் பண்ணலாம் குட்டீஸ். பை பை.